ஓம் சாந்தி. இப்போ நம்ம டி அடிக்ஷன் எக்ஸிபிஷன் நிறைய இடங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்குல்ல. நிறைய இடங்களில் நம்ம எக்ஸிபிஷன் தான் பண்ணியிருக்கு, கிளாஸஸ் கம்மி தான் எடுத்திருக்கு. இது 1/2 an hour செஷன் எடுக்கிறதுக்கு தான். இந்த கண்டென்ட் வச்சு 1 ஹவரும் நம்ம எடுக்க முடியும், 30 minutesம் எடுக்க முடியும், எக்ஸிபிஷனும் எடுக்கலாம் இல்லை. அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நான் முழுசாக ஒரு 1 ஹவருக்கு எப்படி எடுக்கணும் அது சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வேணும் தான் 30 minutes, அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் எப்படி எடுக்கணும் அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ முதல்ல அடிக்ஷன் தான் என்னது, நிறைய இப்போது தேவையான டாப்பிக்கில் அடிக்ஷன் சொன்னால், அடிக்ஷன் தான் என்னது, அடிமையாகுது. ஓகே, நெகட்டிவ் விஷயத்தில் அடிமையாகுது. ஓகே, சம்திங் விச் யூ ஆர் புட் ஏ ஃபுல் ஸ்டாப். எல்லாமே கரெக்டு தான். ஏதாவது ஒரு விஷயத்து எல்லாமே இருக்க முடியாது, கரெக்டு இல்லைன்னா ஒரு விஷயத்தில் நம்ம டிபெண்ட் ஆகுது, அது இல்லாமல் நம்ம வாழ்க்கை வாழ முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இல்லை. நல்லா இல்லை, அது இல்லைன்னா ஒரு நல்லா இல்லை, வாழ முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன சொல்கிறது, அடிக்ஷன் சொல்கிறது இல்லை. அது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அப்போ தான் அடிக்ஷன் சொல்கிறது. எப்போ நம்ம அடிமையாகுது, அடிமையாகிறது காரணம் என்னது, ஏன் அடிமையாகுது நம்ம ஒரு விஷயத்தில், இதில் தான் நம்ம எப்பொழுதுமே நம்ம அடிக்ஷன் இந்த டாபிக் நம்ம ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொண்டு போகும்போது நம்ம எப்பொழுதுமே இந்த பழக்க வழக்கத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து கொண்டு போவது நல்லது. என்னென்னா பாபா நமக்கு எப்பொழுதும் என்ன சொல்லியிருக்கு, சன்ஸ்கார பரிவர்த்தனம் தான் நம்மளோட முக்கியமான டாப்பிக்கில், அதில் தான் நம்மளோட எக்ஸ்பர்டைஸுமே. அப்போ அடிக்ஷன் சொன்னாலுமே அது ஒரு சன்ஸ்காரம் தான் இல்லை, பழக்க வழக்கம்தான். ஏன் நம்ம அடிமையாகுது, நம்ம திருப்பி 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 அதை பண்ணி பண்ணி என்ன ஆகுது, அது இல்லாமல் வாழ முடியாது என்னொரு சூழ்நிலையில் வருது. அதனால்தான் நம்ம அடிமையாகுது இல்லை. அப்போது நம்ம பழக்க வழக்க இந்த விஷயத்தை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணோம், முழுசாக இந்த அடிக்ஷனை எடுக்கணும். நிறைய நம்ம அடிக்ஷன் எக்ஸிபிஷன் பண்ணியிருப்போம், வெளி உலகத்துலலாம் நிறைய எப்படிப்பட்ட பயப்படுத்தக்கூடிய பிக்சர்லாம் காட்டி நம்ம எப்படி கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது இல்லை. இப்போ கூட கவர்மெண்ட்டு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளே அதிகமாக பயப்படுத்தக்கூடிய பிக்சர்ஸ் ஒன்றும் காட்டக்கூடாது, கேன்சர் வருது அது வருது, குழந்தைகளுக்கு இந்த கேன்சர் வரும் அதெல்லாம் சொன்னால் அது அப்புறம் தான் அப்போ பார்த்துக்கலாம் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் இப்போது அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இந்த அடிக்ஷன் மூலமாக வருது அதை நம்ம அவங்களுக்கு காட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு ஒரு தோட்டம் இருக்கும் இல்லை. அப்போது நம்ம பழக்க வழக்கம் தான் என்ன பண்ணோம், அதில் தான் முழுவதுனா ஸ்ட்ரெஸ் பண்ணோம். அப்போ நம்ம அடிமையாகிறது காரணம் அது, அது பழக்கமாகுதுல்ல. அடுத்த ஸ்லைடு எடுக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்லைட். நார்மலாக இந்த எக்ஸிபிஷன்லாம் பண்ணும்போது நம்ம இந்த பிக்சர் காட்டும். இதில் என்ன சொல்கிறதுன்னா, பழக்க வழக்கத்தை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு என்ன பண்ணோம், செயல்கள் வேணும். அந்த செயல்களுக்காக நீங்கள் உங்களை செயல்கள் எதுக்கேற்ற மாதிரி இருக்கும், உங்களை பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. உங்களை என்ன செயல்கள் காலையிலேருந்து ஈவினிங் வர பண்ணக்கூடிய எல்லா செயல்களும் என்னாகும், உங்களை பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போது பழக்க வழக்கங்களை நீங்கள் அதன் மேலே அட்டென்ஷன் கொடுத்தா என்னாகும், வாழ்க்கையை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அப்போ கொண்டு போனோம்னா எக்ஸிபிஷன் தான் அந்த மாதிரி இந்த பிக்சர் போடலாம். இல்லை நார்மலாக ஒரு டி அடிக்ஷன் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் டைரெக்டாக அடிக்ஷனை பெரிய சொல்லிடலாம். நீங்கள் அடிக்ஷன்னா ஏதாவது விஷயத்தில் அடிமையாகுது, அது காரணம் என்னன்னா அதை திரும்பி திரும்பி பண்ணுறது. அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ எப்படி ஒரு பழக்க வழக்கம் உருவாகுது இல்லை, அது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு செயல்கள் செய்யணும்னா ஃபஸ்ட் என்னாகும், அந்த ஒரு தாட்டு நமக்குள்ளே வரும்ல. நமக்கு சாப்பிடணும், சாந்தாவுக்கு போனோம்னா சாந்தாவும் போகணும் இல்லை, ஸ்கூலில் கிளாஸ் எடுக்க போனோம்னா கிளாஸ் எடுக்க போனோம், அந்த ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் என்னாகும், அது ஆக்ஷனாக மாறும். அந்த ஆக்ஷன் நம்ம ரிப்பீட் பண்ணால் என்னாகும், அது பழக்க வழக்கமாகும் இல்லை.
அந்த ஒரு பழக்க வழக்கமானால் என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான நேரத்தில் கரெக்டான சூழ்நிலையில் நமக்கு என்ன வரும், தாட்டு வரும் மீண்டும் அந்த ஆக்ஷனுக்காக. அப்போ இது ஒரு சைக்கிள் தான். அப்போ ரிப்பீட்டடாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகுது, அது ஒரு பழக்க வழக்கமாகுது. அப்போ அடுத்ததாக இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ அடிக்ஷன் தான் என்னது, நெகட்டிவான ஒரு பழக்க வழக்கம் இல்லை. நார்மலான நெகட்டிவான பழக்க வழக்கம்னு சொல்லும்போது கோபம், இது கூட நெகட்டிவான பழக்க வழக்கம்தான். அப்போ அடிக்ஷனும் இப்படிப்பட்ட நெகட்டிவான மற்ற பழக்க வழக்குகள் என்ன வித்தியாசம் என்னென்னா, அடிக்ஷன் என்ன ஆகுதுன்னா அது டிபெண்ட் ஆகும் இல்லை. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, நல்லா இல்லாத சுச்சுவேஷன் வரும். இன்றைக்கி கோபப்படலாம் தான் நமக்கு அப்படி பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணலாம் தான் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டென்ஷன் ஆகும், இரிட்டேட்டட் ஆகும். உங்களை மொபைல் பிடுங்கினா தான் என்ன ஆகும், சில பேருக்கு அது இல்லாமல் கோபம் வரும். என்ன ஆகாது, நம்ம அதில் டிபெண்ட் ஆகிருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி கோபப்படலாம்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை கிடையாது இல்லை. இன்றைக்கி ஒரு ஆளை கோபப்பட்டு தான் நான் தூங்குவேன் அப்படி யாரும் சொல்ல மாட்டேன்ல. ஓகே, அப்போ தான் ரெண்டுமே வித்தியாசம். பழக்கம் நார்மலான ஒரு நெகட்டிவ் பழக்க வழக்கம் என்னாகும், அதில் அடிக்ஷன் என்னாகும், அது நம்ம டிபெண்ட் ஆகும். அது இல்லைன்னா வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். ஓகே, அடுத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது அடிக்ஷன் இல்லை ரிப்பீட் பண்ணும்போது என்னாகாது, அது ஒரு பழக்க வழக்கமாகுதுல்ல. அதை ரிப்பீட் பண்ணும்போது அது பழக்க வழக்கமாகுது. அப்போ அந்த எப்படி அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை அந்த நமக்கு குழந்தைகள் அந்த பழக்க வழக்கம் வர்றது இல்லை அடிக்ஷனோட ஸ்டேஜஸ் என்னதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லா அடிக்ஷனுமே ஒரு வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இல்லை உங்களுக்கு பயமாக இருக்கா, தைரியம் இல்லையா, எதுவும் பயப்பட தேவையில்லை, ஒரு வாட்டி என்ன பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், கஷ்டமே கிடையாது, தப்பே கிடையாது. ஒரு வாட்டி பண்ணதுனால ஒன்றுமே ஆகாது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது மூவி சீன் பார்க்கறதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓகே விஜய் அப்படி பண்ணியிருக்கு, இல்லை அவங்க அப்படி யூஸ் பண்ணியிருக்கு, நானும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி தான் எக்ஸ்பெரிமெண்டேஷன், அதுதான் சோதித்து பார்க்குறது, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் என்னாகும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது இல்லை. யார் சொன்னது அடிக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு, அப்போ என்ன பண்ணுவாங்க, திரும்பி திரும்பி ட்ரை பண்ணுவாங்க. அப்போதும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, ஹாப்பி தான் இருக்குது. மற்றவங்க தப்பாக சொல்கிறாங்க, அடிக்ஷன்லாம் பிரச்சனை ஆகும். ஆனால் எக்ஸ்பெரிமெண்டேஷன் லாஸ்ட்டில் என்ன ஆகும், ஹை ரிஸ்க் யூஸ்க்கு போகும். அது எப்போ தெரியுமா, சில டைமில் அதிகமாக யூஸ் பண்ணி ஹை ரிஸ்க், நம்மளோட படிப்பு, நம்மளோட ஸ்டடீஸ், நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாதிக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வரும். சில டைமில் என்ன ஆகும்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இல்லை, செட்பேக்ஸ் வரும். அப்போ என்னாகும், அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்னாகும், அது ஹை ரிஸ்க் யூஸுக்கு ஸ்டேஜுக்கு வந்துடும். இல்லைன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அடிக்ஷனோட அளவு, அதனால் நம்ம திருப்தி இல்லாமல் வரும். ஒரு டாலரன்ட் லிமிட்னு லெவல் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் என்ன ஆகுது, ஹை ரிஸ்க் யூஸ். அதுக்கும் மேலே நம்ம யூஸ் பண்ண என்னாகும், இந்த மெடிக்கல் டீமில் இப்போ தான் அடிக்ஷன் சொல்லுவாங்க, அது இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு வருது இல்லை. இப்போ அடிக்ஷன்னா டிஃப்ரெண்ட்டான அடிக்ஷன்ஸ் இருக்குல்ல, என்னெல்லாம் இருக்குது உலகத்தில். போதை பொருட்கள் சொல்லுவாங்க, சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் சொல்லுவாங்க. எதெல்லாம், ட்ரக்ஸு, ஆல்கஹால், பீடி, இதெல்லாமே என்னது, போதை பொருட்கள் இல்லை. அது நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாகும், அது அடிக்ட் ஆகும் அதுக்குள்ளே. அடுத்தது என்ன சொன்னாங்க, பிஹேவியரல் அடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லை. அது பொருட்கள் நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம், என்ன பண்ணுவாங்க, மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கேமிங் விளையாடுவாங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுக்கு மொபைல் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன், இதுக்கெல்லாம் பிஹேவியரல் அடிக்ஷன் சொல்லுவாங்க. வேற ஒரு அடிக்ஷன் இருக்குது, என்ன தெரியுமா, நிறைய வெளியுலகத்தை அதிகம் சொல்ல மாட்டேன். இமோஷ்னல் டிபெண்டன்சி கூட அடிக்ஷன் தான். இமோஷ்னல் டிபெண்டன்சின்னா, சில உங்களுக்கு இமோஷ்னலான விஷயங்கள் இருக்குது, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோகமாக இருக்குது,
யாருக்கு சொல்லலாம்? இன்றைக்கி பாபாவுக்கு சொல்லதுக்கு மனசு வரல, என்னோடய ஃப்ரெண்டுக்கு சொல்லலாம், நான் இந்த சிஸ்டருக்கு சொல்லலாம், அந்த பிரதருக்கு சொல்லலாம். எனக்கு ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதை ஷேர் பண்ணதுக்கு யாராவது வேணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? யாரையாவது நம்ம டிபெண்ட் பண்ணுவாங்க. அது பண்ணி 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 என்னாகும், அந்த மனிதனோட அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கல, அந்த மனிதன் நமக்கு பேசல, என்னாகும், நமக்கு கஷ்டமாகும் இல்லை? அது கூட ஒரு பெரிய அடிக்ஷன் தான். தியானத்தில் கூட சில பேர் பாபா மேலே கனெக்ஷன் போடாமல் மற்றவங்களுக்கு கூட கனெக்ஷன் வச்சா என்னாகும், மெல்ல மெல்லமாக பாபா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் இல்லை மனிதன் மேலே கனெக்ஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் காலேஜிலெல்லாம் போகும்போது என்னாகும், அங்கே கூட மிகப்பெரிய பிரச்சனை இது தான், இந்த இமோஷ்னல் டிபெண்டன்சி தான். யாரையாவது மேலே என்ன பண்ணுவாங்க, அதிகமாக நம்பிக்கை வைக்கும், அவங்க மேலே நிறைய ஷேர் பண்ணுவாங்க இமோஷ்னலான விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னாகும், அவங்கள் இல்லாமல் வாழ முடியாது அந்த ஒரு நிலைக்கு வரும். அதுக்கப்புறம் என்னாகும், அவங்க ஏதாவது தவறான அவங்க அட்டென்ஷன் கொடுக்கலான்னா தவறான முடிவுகள் கூட எடுக்கும். அது கூட ஒரு அடிமைத்தனம் தான். அது மனிதன் மேலே நம்ம என்னாகும், அடிமையாகுது இல்லை? மனிதனுக்கு அடிமையாகுது நம்ம. அது கூட ஒரு இமோஷனல் டிபெண்டன்சி கூட அடிக்ஷன் தான். வேணும்னா நம்ம காலேஜில் சொல்லலாம், சொல்லதுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்போ அந்த விஷயங்கள் சொல்லதுனால தப்பு கிடையாது. அடுத்தது அடிக்ஷனில் வந்தோம்னா, அடிக்ஷன் என்னது, அந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவாங்களே, அந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம அந்த விஷயத்துக்கு அடிமையாகும். அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கும், இந்த மாதிரி இது கேட்கலாம் நமக்கு. அப்போது கேட்கலாம் அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டான அடிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சொல்லலாம். நம்ம ஸ்கூல்லெல்லாம் போகும்போது போர்டில் எழுத வைப்பாங்க என்னெல்லாம் அடிக்ஷன் இருக்குதுன்னு. நமக்கே தெரியாது, பெரிய பெரிய லிஸ்ட்டு வரும். அந்த அடிக்ஷன் இந்த அடிக்ஷன். ஆனால் நம்ம விட அவங்க என்ன இருக்குது, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க. அப்போது கேட்கலாம் அவங்களுக்கு. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான அடிக்ஷன்ஸு எதெல்லாம் இருக்காது. ஓகே. அடுத்தது இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சயின்டிஃபிக்கலி கொண்டு போகலாம். இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது அவங்கள அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்னா, லாஜிக்கலாக நம்ம பேசினா அது என்னாகும், அவங்கள ஓகே கொஞ்சம் கவனிப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டு அங்கே எங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ லாஜிக்கலாக அவங்களுக்கு சொல்லும்போது என்ன பண்ணலான்னா, இது வேணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யாருக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிடிக்கும் தான். அடிக்ஷன் பிரெயின் மேலே எப்படி இம்பேக்ட், அது என்ன இம்பேக்ட் இருக்குன்னு எல்லோரும் டாப்பமின் அந்த ஒரு ஹார்மோனை பற்றி கேட்டுருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கும். அதுதான் ஹாப்பினஸ் ஹார்மோன் சொல்லுவாங்கள்ல. அப்போது ஏன் சில விஷயங்கள் அடிக்ட் ஆகுது, எல்லா விஷயங்களும் நம்ம அடிக்ட் ஆகுது இல்லைல்ல, சில விஷயங்கள் அடிக்ட் ஆகாது. அந்த விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக டாப்பமினை சுரக்கும் இல்லை, அந்த விஷயங்கள் அதிகமாக டாப்பமினை சுரக்கும். அது ஃபுட்டாக இருக்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இல்லை நந்தப்படிப்பட்ட தவறான பொருட்கள். அப்போ அந்த விஷயங்கள் அதிகமாக டாப்பமினை சுரக்கும் போது என்ன ஆகுது, குறைஞ்ச டைமில் அதிகமான சுகம் கிடைக்கும். அதுக்கு தான் ப்ளஷர்னு கூட சொல்லுல. போக போக என்ன ஆகும்னா, நம்ம பிரெயினுக்கு இந்த ஸ்பெல்லிங் சொல்கிறாங்களா? ஓகே 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 அது சேஞ்ச் பண்ணலாம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் எடுக்கும்போது ஓகே அது நம்ம பார்த்துக்கலாம். NH2 வரும். ஓகே நம்ம மாற்றிக்கலாம் அது. அப்போ போக போக என்ன ஆகும்னா, பிரெயினோட சென்சிட்டிவிட்டி கம்மியாகும். இப்போது எவ்வளோ அளவுகள் டாப்பமில் நம்ம திருப்தியாக இருந்ததோ, நாளைக்கு என்னாகும், அவ்வளோ அளவுக்கு டாப்பமில் நம்ம திருப்தி ஆகாமல் இருக்கும். இப்போ நாளைக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதிகமாக டாப்பமின் தேவை இருக்கும். அப்போ அதிகமான நேரத்தை என்ன பண்ணுவாங்க, அடிக்ஷனில் ஈடுபடும் நம்ம.
அதனால தான் குழந்தைகள் இன்றைக்கி அரை மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு 1 மணி நேரம், மறுநாள் 1.5 மணி நேரம். இப்போல்லாம் கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் கேட்டால் போதும், எவ்வளோ மணி நேரம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுவோம்? சார் 5 மணி நேரம், சார் 5.5 மணி நேரம், ஏதாவது பெருமையாக சொல்லுவாங்க. அடுத்தது ப்ளஷர் ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. ப்ளஷர் ட்ராப்பு தான் என்னது? இந்த பிரெயினுக்கு என்ன ஆகும்னா, ஒரு நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு இருக்குது. நியூரோபிளாஸ்டிசிட்டின்னா பிரெயினோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். பிரெயினோட ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆகும்? உங்களோட பிரெயினுக்கு அதிகமாக டாப்பமின் சுரக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அடிக்ஷன் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும். மற்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இப்போ கம்மியான டாப்பமின் சுரக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறது, வீட்டில் விஷயங்கள் பண்ணுறது, இதெல்லாமே மற்ற விஷயங்கள் பண்ணதில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். பிரெயினுக்கு எது தான் பிடிக்கும்? அதிகமாக டாப்பமின் சுரக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்காக ப்ளஷர் ட்ராப்னு சொல்லுவாங்க. எதில் அதிகமாக ப்ளஷர் கிடைக்குதோ அது மட்டும் பிரெயினுக்கு பிடிக்கும். அடுத்து இது கூட நம்ம காலேஜில் எடுத்துக்கொண்டு போகலாம், கரெக்டாக ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஏன் அடிக்ஷனோட சைக்கிளில் அடிக்ஷனுக்கு எப்பொழுதுமே ஒரு ட்ரிகர் இருக்கும், ஒரு தூண்டுதல் இருக்கும். தூண்டுதல் என்னெல்லாம் ஆகலாம்? போர் அடிக்குது, டயர்ட் ஆகுது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? கை தானாகவே பாக்கெட்டில் போகும், மொபைல் தேடும். இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல்ஸ்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்க? சிகரெட் பாக்ஸுக்கு போகும். அப்போது அதுதான் தூண்டுதல் இல்லை? ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, போர் அடிக்கும்போது நம்ம தானாகவே என்ன போகும்? கை அந்த விஷயத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அது மொபைல் நோட்டிஃபிகேஷன் கூட ஆகலைல்ல, வாட்ஸ்அப்பில் டிங் இந்த மெசேஜ் அடிக்கும். ஓ, ஒரு வாட்டி வாட்ஸ்அப் செக் பண்ணலான்னு சொல்லி கை மொபைலில் போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக அல்லது யூஸ் பண்ணதுக்காக ஒரு கிரேவிங், அடங்காத ஆசை நமக்குள்ளே வரும் இல்லை? சுகர், பிபி, சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட, டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களோட லட்டு, முன்னாடி லட்டு வருது. அப்போ என்னாகும்? அதுதான் ஒரு கிரேவிங். அது என்னாகும்? அதுதான் ஒரு ட்ரிகர். லட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது, கிரேவிங் இல்லை? அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க? அவ்வளோ ஆசை அதிகமாகும், என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணிடும் இல்லை? அப்போ அந்த நேரத்தில் மைண்ட் என்ன யோசிப்பாங்க? எப்படியாவது இந்த ஆசையை நிறைவேற்றிடலான்னு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சுகம் கிடைக்கும். நம்ம பார்த்தோம் இல்லை, எதெல்லாம் அடிக்ஷன் ஆகுதோ அதுக்கெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்கும். காரணம் என்னது? அந்த நேரத்தில் டாப்பமின் ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த கிரேவிங் கூட எதுக்காக? இந்த டாப்பமின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரேவிங். அப்போ அவ்வளோக்கு உங்களுக்கு கிரேவிங் இருக்குமோ அவ்வளோக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ளஷர், அது வரைக்கும் நம்ம அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அளவு அதிகமான கிரேவிங்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நமக்கு ஓகே போதும், சுகம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க? கில்ட், குற்ற உணர்வு வரும். நேரத்தை வீணடிச்சு. பாபா சொல்லியிருக்காங்க, வீணான எண்ணங்கள், வீணான நேரம் இருக்கக்கூடாது பாபா சொல்லியிருக்கானா. நான் என்ன பண்ணோம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் மொபைலில் வேஸ்ட் பண்ணோம். அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி வரும் இல்லை? அதான் கில்ட்டு. அதுக்கப்புறம் மீண்டும் தூண்டுதல் வரும், ட்ரிகர் வரும். அப்போ நம்ம அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு ஞாபகத்தில் இருக்குமா? மைண்டுன்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாமே மறந்துடும். அது மட்டும் கிடையாது, ஒரு விஷயத்தை ட்ரிகர் வரும்போது அந்த கிரேவிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களோட புத்தி வேலைக்கு ஆகாது. புத்தியும் மைண்டும் என்ன இருக்கும்? ஒரு சண்டை நடக்குவாங்க இல்லை? அறிவும் மனதும் நம்ம என்ன நடக்கும்? ஒரு சண்டை நடக்கும். சண்டையில் யார் வின் பண்ணுவாங்க? மனசு தான் வின் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்போதைக்கு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பாபாவுக்கு சோரி சொல்லி லெட்டர் போட்டுடலாம் நைட்டில். அப்புறம் என்ன பண்ணிவிடுவாங்க? யூஸ் பண்ணிவிடுவாங்க இல்லை?
அப்போ இந்த அடிக்ஷன் நம்ம யூஸ் பண்ணதுக்கு என்னதுன்னா ரீசனே என்னதுன்னா ஒன்று தான் சொல்லுவாங்க, அந்த ப்ளஷர் கிடைக்குதா, ஷார்ட் டேர்ம் ப்ளஷர். இந்த உலகத்தில் எல்லாமே ஷார்ட் டேர்மாக வேணும்ல. மேகி யூஸ் பண்ணல, ஷார்ட் டேர்ம். இன்ஸ்டண்ட்டாக சுகம், இன்ஸ்டண்ட்டாக ஃபுட்டு, எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும் நமக்கு. அப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அதுக்கு தான் போகுது. இல்லைன்னா எஸ்கேபிசம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம், பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில் வருது, அந்த பிரச்சனத்தை ஃபேஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, மனதை டைவர்ட் பண்ணி என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுத்திடுவாங்க. அதுதான் எஸ்கேபிசம். இதுக்கு ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவாங்க, அடிக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதனால்தான் மனிதர்கள் இப்போ இருக்கக்கூடிய யூத்து நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு முன்னாடி வரும்போது அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்குது. என்னது, எஸ்கேபிசம். எஸ்கேப் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபேஸ் பண்ணாமல். ஒரு நாள் என்னாகும், அப்படி ஒரு முன்னாடி வரும் விஷயம், அப்போ என்ன பண்ணும். அப்போ இதுதான் அடிக்ஷன் சைக்கிளே ரொம்பவே நல்லாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது பிரதர், இது வேணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு நம்ம இது ஆல்ரெடி டிஜிட்டல் சுங்காச்சத்தில் எடுத்தோம்ல பாலாபாய், அதில் தான் எடுத்திருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி நம்மளோட பிரெயினில் ஒரு ஹேபிட் உருவாகுதுல்ல, ஹேபிட் எப்படி உருவாகுது, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு நியூரல் பாத், நியூரான்ஸ் என்னாகும், ஒரு பாத் க்ரியேட் ஆகும். நியூரான்ஸோட ஒரு நெட்வொர்க் நம்மளோட பிரெயினில் க்ரியேட் ஆகும். அப்போது இனிஷியல் என்னாகும்னா, இது ஒரு மாதிரி எப்படி ஒரு உயரமான புல் நிறைஞ்ச கிராஸ் டாப்பில் நம்ம நடக்கும்போது என்னாகும், நமக்கு முதல் கஷ்டமாக இருக்கும், நம்மளை தப்பி கஷ்டப்பட்டு தான் நடக்கும். போக போக என்னாகும், அந்த நியூரல் நெட்வொர்க் என்னாகும், கிளியர் ஆகும். அதே போல் இந்த என்னாகும், இந்த புல்லில் நடந்து என்னாகும், எப்படி இந்த வழி க்ளீனாக ஒரு ஹைவேயாக மாறும்ல, அதே போல் என்னாகும், பிரெயினில் கூட இந்த நெட்வொர்க்கு ரொம்பவே கிளியர் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லை ட்ரிகர், இப்போ பிரெயின்லே ஒரு சிக்னல் கிடைக்கும்போது பிரெயினுக்குள்ளே நிறைய பார்த்துருக்கும், இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். ஆனால் பிரெயின் என்ன பார்க்குவாங்க, ஹைவேல் தான் பிரெயின் எப்பொழுதும் போகும்ல. காரு 2 வழி இருந்து எந்த வழியில் நம்ம போகும், ஹைவே தான் யூஸ் பண்ணோம். அப்படி பண்ணி என்ன ஆகும், நம்ம ஹைவேல் தான் போகும், மற்ற வழியிலிருந்து போகிறதுக்கு பிடிக்காது. அதனால்தான் என்ன ஆகுது, பிரெயினில் அப்படி இந்த சிக்னல் நெட்வொர்க் தான் இருக்குது. வேணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்தது இப்படி தான். அடுத்த 2 ஸ்லைடு இந்த டிஜிட்டல் அடிக்ஷனை பற்றி தான். அது நம்ம சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஜிட்டல் அடிக்ஷனில் இந்த எக்ஸிபிஷன் நிறைய யாராவது இப்போது ஒரு முன்னாடி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கிளாஸ் கேட்டிருந்தது. அப்போ நாங்கள் என்ன சொன்னால், நான் டிஜிட்டல் எக்ஸிபிஷன் எடுக்கிறோன்னு சொல்லி தான் எடுத்தோம். அடுத்த வேறொரு இடத்துக்கு கிளாஸ் கேட்கும்போது டி அடிக்ஷனாக கிளாஸ், எல்லாமே டாபிக் எல்லாம் ஒன்று தான், எல்லா அடிக்ஷனும் ஒன்று தான். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேர் மாற்றி என்ன பண்ணிடலாம், டிஜிட்டல்னால் டிஜிட்டல்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டி அடிக்ஷன் சொல்லலாம் போதைப் பொருட்கள்னு சொல்லி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் மருந்து ஒன்று தான் இல்லை. அப்போ டிஜிட்டல் என்ன ஆகும்னா, குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயந்தான் என்னது, ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது இல்லை. இன்றைக்கி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு கூட போனால் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்டட் ஆகும் இல்லை, வேறு ஏதாவது விஷயத்தில் டிஸ்ட்ராக்டட் ஆகும். அப்போது ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது, இந்த அடிக்ஷன் விஷயங்கள் அவங்கள என்ன பண்ணுவாங்க, இழுத்துகிட்டே இருக்கும் இந்த பிரெயினில். அந்த விஷயங்களை இழுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும், ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால தான் அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்லுவாங்க, அது கம்மியாக இருக்கும் குழந்தைகளுக்கு. ஒரு விஷயத்தை எவ்வளோ நேரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும், அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அது என்னாகுது, இப்போது முன்னாடியெல்லாம் 20 நிமிஷம், இப்போ 5 நிமிஷம், 1 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம், 1 நிமிஷம், இப்போ என்னாகுது 10 செகண்டு, அப்படி கம்மியாகிட்டே இருக்குது அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை. ஏன், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்ல மொபைலில். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பழக்கம் என்னாகுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் கீழே இப்படி தான். இது கூட குழந்தைகள் இப்போ இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள பிரச்சனை என்னது, ஓவர் திங்கிங், அதிகமாக யோசிக்குது. ஏன் காரணம், அதிகமான தகவல் நம்ம மனதுக்குள்ளே போகுதில்ல. தாதியோட ஒரு கிளாஸ் கேட்ட, குஞ்சு தாதி, நீங்கள்லாம் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.
பாகிஸ்தானில் இருக்கும்போது பிரம்மா பாபா ஒருபோதும் அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஒன்றுமே தாதிமாருக்கு கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியவே இல்லை பாகிஸ்தானில் என்ன நடக்குது, சண்டை நடக்குதா, அது நடக்குதா. என்னன்னா தகவல் போனால் என்னாகும், யோசனை நடக்கும். ஆனால் நமக்கு என்ன ஆகுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும்ல. நமக்கு தகவல் தான் அதிகம். ஆனால் பாபா என்ன பண்ணிடுது அந்த டைமில், அவங்களுக்கு தெரியவே இல்லை என்னெல்லாம் நடக்குதுன்னு. இப்போ இங்கே என்ன ஆகுது, ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு சின்ன ஒரு செகண்டிலே நிறைய விஷயங்கள் உள்ளே போகுது. விஷயங்கள் உள்ளே போனால் என்னாகும், சும்மா இருக்குமா, மைண்டு யோசிச்சிட்டே இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் போகுதோ அவ்வளோ மைண்டு யோசிக்கும். யோசித்து என்னாகும், ஓவர் திங்கு போகும். ஓவர் திங்கு தான் பின் என்னாகும், டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷனாக போகும்ல. இதுக்கு தான் சொல்லுவாங்க டிஜிட்டல் கலோரின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் போகும்போது இந்த இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். டிஜிட்டல் கலோரிஸ் எல்லாம் நிறைய கவனிப்பாங்கள்ல ஷாம்பாய். கலோரிஸ் என்னாகும்னா நம்மளோட ஹெல்த்துக்கு கலோரிஸ் வேணும்ல, அதே போல் டிஜிட்டல் கலோரி கூட ஒரு அளவுக்கு தான் நம்ம மைண்டு கன்சியூம் பண்ண முடியும். அதிகமாக கலோரி போட்டால் என்னாகும், மைண்டு டயர்ட் ஆகும். டிஜிட்டல் ஒபிசிட்டின்னு கூட சொல்லலாம். வேணும்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடலாம். எல்லாம் அட்ராக்ட் பண்ணதுக்காக குழந்தைகளோட அட்டென்ஷன். அடுத்தது பிரதர், இம்பேக்ட் ஆன் தூக்கத்து மேலே ஒரு என்ன இம்பேக்ட் இருக்குது, இது கூட வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டைம் இருந்தால் இதெல்லாமே பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். என்னென்னா தூக்கத்துக்கு காரணமாக ஒரு ஹார்மோன் இருக்குது, என்னது மெலட்டோனின். இல்லை, மெலட்டோனின் தூக்கத்துக்கு காரணமான ஹார்மோன். அது இருந்தால்தான் தூக்கம் வரும். அப்போ மொபைல் ஸ்க்ரீன் என்ன ஆகுது, ப்ளூ லைட் வருது. அந்த ப்ளூ லைட் என்ன பண்ணுவாங்க, மெலட்டோனினை சப்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ண மாட்டேன், தூக்கம் வராமல் இருக்கும். அடுத்தது கீழே பெத ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய கதைகளெல்லாம் சொல்ல வேணும் தான். ஒரு பிரதர் சொல்லிகிட்டு இருந்தது, ஒரு சென்டரில் ஒரு கப்புள்ஸ் வந்தது. அப்போ அவங்க அதில் இருக்கக்கூட மனைவிக்கு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஜாபுக்கெல்லாம் விட்டு நான் வீட்டிலே இருக்கிறோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தால் எனக்கு டைம் கொடுக்கவே இல்லை. எதுக்கு டைம் கொடுக்குது, மொபைல்லே நோண்டிகிட்டே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நல்லது அவங்க மொபைல்லே திருமணம் பண்ணால் நல்லா இருந்தது. எதுக்கு என்ன திருமணம் பண்ண, எனக்கே நீ டைம் கொடுக்கலான்னா எதுக்கு. அவன் ரிலேஷன்ஷிப் நிறைய பிரச்சனை, ஃபாதர் சன் பிரச்சனை இருக்கும். அப்பா சொல்லுவாங்க குழந்தைக்கு இந்த மாதிரி வேலைகள் பண்ணுங்க, ஷாப் போய் வாங்க சொல்லாங்க. என்ன சொன்னாங்க, இப்போ டைம் இல்லை, நான் இதில் பிஸியாக இருக்கு இல்லை. அப்போ என்னாகும், சண்டை நடக்கும். இப்போ வீட்டில் நிறைய விஷயங்கள் சண்டை நடக்க காரணம் என்னது தான், இப்போ இது தான். அடுத்தது அது வேண்டாம், ஹெல்த்து மேலே இம்பேக்ட் தான். இதெல்லாம் சொல்லதுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸுக்காக மட்டும் போட்டிருக்கு. பார்த்தோன்னா நிறைய எல்லா விஷயங்களும் அடிப்படும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் ட்ரக் அடிக்ஷன் என்ன ஆகும், பிரெயினில் அடிக்ஷன் ஆகும், பிரெயினில் இம்பேக்ட் ஆகும். ஹார்ட்டுன்னா, லங்ஸுன்னா அந்த சிகரெட் ஸ்மோக்கிங், ஹார்ட்டுன்னா அது இது கூட நினைக்கிற ட்ரக் அடிக்ஷன் கூட, லிவர், ஆல்கஹால், கிட்னி, நிறைய விஷயங்கள் இருக்குது. வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பண்ணலாம். இது கூட நம்ம ஸ்லைடு அதிகமாக யூஸ் பண்ணலாம். என்னென்னா அடிக்ஷன் எதுக்கு வழிவகுக்கும், டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷன் வழிவகுக்குது, டிப்ரெஷன் தான் என்னது, மன அழுத்தம் இல்லை. உங்கள் நார்மலான சூழ்நிலையில் நமக்கு என்ன இருக்கணும், நம்ம யார், அமைதியான ஆத்மா, சுகமுள்ள ஆத்மா, ஹாப்பியான ஆத்மா இல்லை. ஆனால் என்ன ஆகும், நார்மலான சூழ்நிலையில் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்காம இருக்கும். ஹாப்பினஸ் வேணும்னா நமக்கு எது பண்ண வேண்டியிருக்கும், இந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்ஷன் பொருட்கள் மேலே டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மெல்ல மெல்லமாக இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போகும். அடுத்ததான் என்ன ஆகும், வயலன்ஸுக்கு ஏன் காரணமாகுது. ஏன்னா அடிக்ஷன் என்ன ஒரு விஷயந்னா கிரேவிங் அதிகமாக இருக்கும் இல்லை. அந்த விஷயம் கிடைக்கல என்னாகும், அதிகமான கிரேவிங் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த விஷயம் கிடைக்கலன்னா அவங்க வயலண்ட் ஆகும். உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், ஒரு ஸ்கூல் டீச்சர் சொன்ன ஒரு கதை தான். ஒரு ஸ்கூல் என்ன பண்ணோன்னா 4 பேர் சேர்ந்து மொபைல் விளையாடிட்டு இருந்தது கேம். டீச்சர் என்ன பண்ணோம்,
மொபைலை பிடுங்கணும். ஸ்டூடெண்ட் என்ன பண்ணோம், ஒரு பிளேடு எடுத்து அப்படியே டீச்சருக்கு மேலே க்ராஸ் பண்ணோம். என்னது அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன ஆகாது, வயலண்ட் ஆகுது, கிரேவிங் இருக்குது. நம்ம பார்த்தோம்ல அந்த சைக்கிள், எது வரைக்கும் அந்த சுகம் கிடைக்கலையோ அது வரைக்கும் கிரேவிங் கம்மி ஆகாது. இப்போ இதெல்லாம் இப்போ நிறைய நடக்குது. அந்த டீச்சர் தெரிஞ்சவங்க தான், அந்த அவங்க என்ன பண்ணோம்னா அந்த சைல்டு வெல்ஃபேர் இதில் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது உங்களோட பிரச்சனை தான், நீங்கள் ஏன் அந்த ஸ்டூடெண்ட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணோம். அப்போ சூழ்நிலை இப்படியே போயிட்டுருக்கு. அதனால டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, பயப்பட்டுருக்கு, ஒன்றுமே சொல்ல முடியாத நிலையில் இருக்குது. ஓகே, அடுத்தது. அதனால்தான் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் டீச்சர்ஸ் கூட நிறைய எடுக்கணும். அவங்களுக்கு கூட அந்த தேவையான விஷயம் அது தெரிஞ்சிக்க வேணும்ல. இப்போ இந்த சொல்யூஷன் பார்ட்டில் தான் நிறைய நம்ம கவனம் கொடுக்கணும்ல. அடிக்ஷன் தான் என்னது நம்ம சொன்னோம்னா ஒரு பழக்க வழக்கம் தான், இல்லை சன்ஸ்காரம் தான். இப்போ பாபா கூட நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கோம், சன்ஸ்கார பரிவர்த்தனம் இல்லை. சன்ஸ்கார பரிவர்த்தனம் ஃபஸ்ட்டு என்ன வேணும், ரியலைஸ் பண்ணோம் இல்லை. டெய்லி பாபா சொல்லுவாங்க, கோபம் ரொம்பவே தப்பானது இல்லை, நீங்கள் நிறைய டிஸ்சர்வீஸ் ஆகும் கோபத்தினால, அப்படிலாம் சொல்லி எதுக்காக சொல்கிறது, ரியலைஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்ன வேணும், நம்ம ஆக்செப்ட் பண்ணோம், எனக்குள்ளே என்ன இருக்குது, அந்த சன்ஸ்காரம் இருக்குது, அந்த பழக்க வழக்கம் இருக்குது இல்லை. அந்த கில்ட் இருக்க தேவையில்லை, குற்ற உணர்ச்சி. ஆனால் ஓகே, சன்ஸ்காரத்தை நான் அதை சேஞ்ச் பண்ணும். ரியலைசேஷன் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் இல்லை, ரியலைசேஷன். அதுக்கப்புறம் கீழே பிறந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நமக்கு அந்த அந்த சன்ஸ்காரத்தை வெளியே வரணும்னா யார் ஸ்டெப் எடுக்கணும், நான் தான் எடுக்கணும்ல. எனக்குள்ள கோபம் இருந்தேன்னா மற்றவங்களை எனக்குள்ள அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க முடியுமா, முடியாது. நான் தான் அதை சேஞ்ச் பண்ணோம் இல்லை. அப்போ அடிக்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜெயிலில் நீங்கள் இருக்குது, நீங்களே அந்த ஜெயில் உங்களே என்ன பண்ணியிருக்காங்க, லாக் பண்ணியிருக்கு. அதோட கீ யாரோட கையில் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது, நாம் தான் ஓப்பன் பண்ணோம் இல்லை. அதை ஃபஸ்ட் ஸ்டெப் யார் எடுக்கணும், நாம் தான் எடுக்கணும். இப்போ ரியலைசேஷன் ஆச்சு, ஒரு நாள் நல்லா அடிக்ஷனை பற்றி நல்லா கற்றுக்கிட்டோம். ஓகே, பாபா என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி கோவப்பட மாட்டேன். அதோட கோபம் போயிடுமா, போக மாட்டேல இல்லை. என்னென்னா சில ரியலைசேஷன் ரொம்ப ஆழமாக என்ன போகும்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும். சில பேருக்கு சில விஷயங்கள் கேட்டாலே என்ன ஆகும், போகிற மம்மா பற்றி கேள்விப்பட்டிருக்குல்ல, மம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு தாரண பாயிண்டில் தியானத்தை அந்த முரளியில் கேட்டால் என்ன ஆகும், அதோட சொரூபம் ஆகிடும் இல்லை. சில விஷயங்கள் அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் விகாரத்தின் விஷயங்கள் நம்ம கேட்டதுன்னு அப்புறமே என்ன பண்ணியாச்சு, அது பண்ணக்கூடாது, நம்மளோட ஆழம் மனம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிருக்கு. என்னென்னா இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறதுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளோட என்ன பண்ணுறது, அது மூலம் தான் பண்ணுறது. சப்கான்ஷியஸாக நடக்குது, தெரியாமல் நடக்குது. பார்த்துருக்கோம், மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் செக் பண்ணி ஸ்டேட்டஸ் போய் யூடியூப் போய் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா தெரியும் ஓகே எங்கே போனோம் இல்லை. அப்போ பழக்க வழக்கங்கள் என்ன ஆகுது, சப்கான்ஷியஸாக நடக்குது. ரியலைசேஷன் சப்கான்ஷியஸ்லி போகணும். ஆனால் விஷயங்கள் எப்பொழுதுமே சில விஷயங்களை பயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் கூட சப்கான்ஷியஸில் போகும். எப்படின்னு தெரியுமா, சில பேர் நிறைய குடிப்பழக்கம் இருக்கும். குடிப்பழக்கம் இருக்குது, எல்லோரும் சொல்லுவாங்க குடியக்கூடாது, இதன் மூலமாக உடங்களை லிவர் போகும், அது போகும், இது போகும், அது போகும். ஆனாலும் குடிச்சிட்டே இருக்கும். சிகரெட் யூஸ் பண்ணுவாங்க, சிகரெட் மேலே இது அதுக்கு மேலே கேன்சர் வரும். ஆனால் ஒரு நாள் குடிச்சு என்னாகும், லிவர் போயிடும். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இனிமேல் ஒரு ட்ராப்ஸ் உள்ளே போனால் என்னாகும், உங்களை வாழ்க்கை போச்சு. அந்த ரியலைசேஷன் ரொம்பவே ஆழமாக சப்கான்ஷியஸ் மைண்டு போகும், வாழ்க்கை போகல. அடுத்ததாக அந்த ஆல்கஹால் போட்டு முன்னாடி வந்தால் என்னாகும், வேண்டாம். பயம் மூலம் என்ன ஆகும், ரியலைசேஷன் ஆகும். ஆனால் எப்பொழுதுமே இந்த மாதிரி பயப்படுத்தியோ அந்த ஆழமான ரியலைசேஷன் நம்ம வர முடியாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கு, இப்போ போன இதில் கூட வீணான எண்ணங்களை விடணும் சொல்லியிருக்குல்ல. அடுத்த போலாம்ன்றது அதுக்காக என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கும், காலையில் டெய்லி அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம உறுதிமொழி எடுக்கணும் சொல்லுவாங்களே பாபா. அமிர்த வேலைக்கு என்ன பண்ணோம், அப்புறம்
உறுதிமொழி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு பாசிட்டிவான கண்டென்ட் நம்ம என்ன பண்ணோம், முரளி பாயிண்ட்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு பாசிட்டிவான கண்டென்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது இல்லை, பாசிட்டிவாக அவங்களுக்கு சொல்லிடலாம். நீங்கள் உங்கள் என்ன ரிலீஜியன் புக்காக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், கீதையாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது நல்ல திருக்குறள் ஆகட்டும், நல்ல விஷயங்கள் என்ன பண்ணுங்கள், மைண்டில் என்ன பண்ண ஃபீட் பண்ணுங்கள் இல்லை. நல்ல ஏதாவது பாசிட்டிவான கண்டென்ட்டுங்களை மனனம் செய்யும்போது, மைண்ட் ஆக்டிவாக இருக்கும்போது என்ன போகாது, நம்மளோட சப்கான்ஷியஸாக என்ன பண்ண மாட்டோம், நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும். அப்போ என்ன ஆகாது, இந்த மாதிரி அடிமை பொருட்களை நம்ம போக மாட்டேன். அப்போது மைண்டை ஆக்டிவ் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவான கண்டென்ட் நமக்கு கொடுக்கணும் இல்லை. அடிக்கடி நம்ம முரளி ரிவைஸ் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது காலையில் நம்ம என்ன பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம், நம்ம ப்ராமிஸ் எடுக்கணும் இல்லை. டெய்லி நான் இப்போது ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் கூட போனோம். அவங்க என்ன பண்ணோன்னா, அவங்கள்ட கொடுக்கக்கூடிய என்னென்னா, டெய்லி வின், இன்னைக்கு நான் இந்த அடிக்ஷன் மேலே வெற்றி அடைவோம், நாளே மறந்தாலும் இல்லை, இன்னைக்கு நான் வெற்றி அடைவோம். பாபா கூட என்ன பண்ண, இன்றைக்கி நான் என்ன பண்ண மாட்டேன், வீணான எண்ணங்கள் இருக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன். அப்போது டெய்லி இன்றைக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணோம், நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணோம்ல, நம்ம யாராக போகுது, லக்ஷ்மி நாராயணா போகுது இல்லை. அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது தீய பழக்க வழக்கங்கள் நம்ம நிறைய நம்ம மாற்றங்கள் நமக்குள்ளே கொண்டு வரதுக்காக காரணமே என்னதுன்னா, பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் யார், தேவதா ஆத்மா. அப்போ சொல்லிப்போது என்ன ஆகுது, நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்தது இல்லை. அப்போ நம்ம குறிக்கோளை முன்னே வைக்கும்போது என்னாகும், அந்த தீய பழக்க வழக்கங்கள் நம்ம விலகி இருக்கும். அடுத்தது கீழே செல்ஃப் டாக்கு, தனக்கு தானே பேசுது, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். செல்ஃப் டாக்குன்னு தான் என்னது, நமக்கே ஒரு கொஸ்டின் கேட்கணும், உங்களோட குறிக்கோள் என்னது, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், மொபைல் நோண்டிகிட்டே இருந்தால் லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியுமா? அப்போ என்ன பண்ணுவாங்க, நாமே ஆன்சர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, முடியாது. அப்படியெல்லாம் என்ன ஆகும், செல்ஃப் டாக் பண்ணிகிட்டே இருக்கணும்ல, அடிக்கடி செல்ஃப் டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். பாபா சொல்லுவாங்களே, தனக்கு தானே பேசணும். இதெல்லாமே முரளியில் பாபா சொல்லிக்கூட என்ன தான் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய அந்த சன்ஸ்கார பரிவர்த்தன் விஷயந்தான் டி அடிக்ஷனுமே. அதுதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாக்கி விஷயங்களுக்கு நிறைய சொல்யூஷன் சொல்லிக் கொடுத்தா அது அவங்க எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணதோ அது அவங்களோட தகுதி இல்லை, இல்லைன்னா வெளியே வரவே முடியாது. அடுத்து என்னது, பாபா என்ன சொன்னாங்க, இன்றைக்கி அந்த வீணான விஷயங்கள் விடுவதற்காக பாபா சொன்னல, அடிக்கடி ரிமைண்ட் பண்ணுங்க. அது நீங்கள் டிசைட் பண்ணுங்க எவ்வளோ ரிமைண்ட் பண்ணோன்னு இல்லை. நாம் கூட என்ன பண்ணியிருக்கு, டிராஃபிக் கண்ட்ரோல் கூட இருக்குல்ல. அப்போ அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த விஷயத்தை ரிமைண்ட் பண்ணோம், நான் என்னோடய குறிக்கோள் என்னது, நான் இப்போ என்ன பண்ணோம், நம்மளோட அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு சப்போர்ட் குரூப் இருக்கணும் நமக்கு. போன சீசனில் கூட நல்ல தீவிர புருஷார்த்தி குரூப் உருவாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு குரூப் இருக்கும்போது என்னாகும், அதுக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லை, ஒரு யூனிட்டி ஸ்ட்ரென்த். அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், தானாகவே ஒரு வழியில் போகும்போதும் சேர்ந்து போகும்போதும் ஒரு சக்தி இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், இன்றைக்கி என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது இல்லை எவ்வளோ ஈஸியாக இருந்தது, நான் என்ன பண்ணோம் இன்றைக்கி இந்த இதில் விடுபடுறதுக்கா. அப்போது ஒரு கலெக்டிவான ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன ஆகும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உள்ளே அந்த அவேர்னஸ் போகும் இல்லை. என்னென்னா அடிக்ஷனே ஒரு தொடர்பாக லெம்பே கால் சொல்லுவாங்கல்ல பாபாவில், ரொம்ப நாளாக நம்ம என்ன பண்ணோம், இந்த விஷயத்தை பண்ணால் என்னாகும், இந்த அவேர்னஸ் நம்முடைய ஒரு பழக்கமாக மாறும் இல்லை. இது பண்ணாமல் இருக்குது நம்முடைய ஒரு பழக்கமாக. நம்ம ஒரு நார்மலாக 21 டேன்னு சொல்கிறது அவங்களுக்கு, ஆனால் அது டிபெண்ட்ஸ் இல்லை, எவ்வளோ கடுமையான அடிக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி டேஸும் சேஞ்ச் ஆகும் இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ட்ரிகர் வரும்போது அடிக்ஷனும் ஞாபகம் இருக்கும், இந்த அவேர்னஸும் ஞாபகம் இருக்கும். நாம் யாராகணும், லக்ஷ்மி நாராயணன் ஆகுதும் கூட ஞாபகம் இருக்கும், மொபைலும் ஞாபகத்தில் வரும், குறிக்கோள் ஞாபகத்தில் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சண்டை நடக்குள்ளுக்குள்ளே இல்லை. நெக்ஸ்ட் பிரதர், அந்த சண்டை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், வில் பவரை யூஸ் பண்ணோம் இல்லை. ஞானம் மட்டும் பத்தாது, என்ன வேணும், யோக சக்தியும் வேணும் இல்லை, வில் பவர் வேணும். அந்த வில் பவரை யூஸ் பண்ண என்னாகும், நம்ம அதிலிருந்து நோ சொல்ல முடியும் இல்லை. நோ சொல்லலாம்
திருடதான்னு சொல்லியிருந்து கரெக்டாக இன்னையோட வாணியில் திருடதான்னு சொல்லியிருக்கு பாபா. பொக்கிஷங்கள் நமக்கு அடையணும்னு என்ன பண்ணோம், திருடதையின் சாவி யூஸ் பண்ண சொல்கிறாங்க பாபா. அப்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒரு செகண்டு கிடைக்கும் இல்லையா நமக்கு, ஒரு ட்ரிகரை வரும்போது நம்ம அவேர்னஸுக்கு வரும்போது என்னாகும், ஒரு செகண்டு முடிவெடுக்கிறதுக்காக வரும், கிடைக்கும், வேணாமா வேண்டாம். அந்த செகண்டில் நம்ம என்ன பண்ணோம், வேண்டாம் என்னொரு டிசிஷன் எடுக்கணும். போக போக நம்ம அந்த வேண்டாம் இந்த வில் பவர் யூஸ் பண்ணி நம்ம என்னாகும், நம்மளோட வில் பவர் அதிகமாகிட்டே இருக்கும் இல்லை, நமக்குள்ள இந்த திடதையின் சக்தி இல்லை அதிகமாகும். அடுத்தது இது மட்டும் பத்தாது, நம்ம சில விஷயங்கள்ந்து விலகி இருக்கணும்ல. என்ன பண்ணோம், எது நமக்கு தூண்டுதலாக இருக்குதோ அதிலிருந்து விலகி இருக்கணும். எனக்கு பிரச்சனையே கிடையாது, இது மேலே அடிக்ஷனே கிடையாது, அதனால மொபைலே பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்னாகும், சில டைமில் ஏதாவது யாராவது திட்டுவாங்க, அதுக்கப்புறம் மொபைல் பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட என்கரேஜ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு கூட என்ன பண்ணியிருக்கணும், விலகி இருக்க சொல்லணும் அவங்களுக்கு. இல்லைன்னா அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கும், பார் அந்த மாதிரி இடங்கள் போகும்போது மீண்டும் தூண்டுதல் வரும், அதிலேருந்து விலகி இருக்கணும். தேர்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதிலெல்லாம் வரும்போது தான் என்ன ஆகாது, நம்ம அப்படிப்பட்ட யோசனை வருது இல்லை, மைண்ட் ஆக்டிவாக இல்லையா, மைண்டு ஸ்ட்ராங்காக இல்லான்னு வரும்போது தான் மைண்ட் என்ன பண்ணது, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், மைண்டு எப்பொழுதுமே ஆக்டிவாக வைக்கணும். ஆக்டிவாக வைக்கலாம் என்ன ஆகும், மைண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் போகும் இல்லை. அடுத்ததாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறது, அது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை. தீய விஷயங்களே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மைண்ட் என்னாகும், வீக் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது ஸ்டடி டைமில் என்ன பண்ணக்கூடாது, மொபைல் பக்கத்தில் வைக்கக்கூடாது. பக்கத்தில் வச்சா என்னாகும், இல்லைன்னா என்னாகும், நோட்டிஃபிகேஷன் வரும்ல, டிங் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது சைலன்ஸ் வைக்கணும். இல்லைன்னா ஒரு வாட்டியும் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, அப்படியே போகும் இல்லை. அப்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதை அவாய்டு பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை கொண்டு வரணும். அடுத்து அப்போ ஒரு அடிக்ஷன்னு விடுபட்டாச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி, அப்போ அது ஒரு கேப் இருக்கணும்ல. அந்த கேப்பு நம்ம என்ன பண்ணோம், நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வரணும். அட்டமிக் ஹேபிட் சொல்லுவாங்க, நல்ல நல்ல பழக்க வழக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வரணும். குழந்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கூட என்ன ஆகும்னா, வீட்டிலேருந்து திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை இருக்கும், அது கூட அவங்களுக்கு சொல்லணும். அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு போகுது. அப்போ அவங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸு அவங்கள என்கரேஜ் பண்ணணும் இல்லை. இனிஷியலி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் யூஸ் பண்ணி அமெரிக்கன்ஸ் கூட அட்டமிக் ஹேபிட் சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன ஹேபிட் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் சொல்லுவாங்க இல்லை. அப்போது அது என்னெல்லாம் இருக்கலாம், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்காக யோகா இருக்கலாம், என்ன வேணால் ஆகலாம் இல்லை, மெடிடேஷன் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பிரதர், நெக்ஸ்ட் எடுக்கலாம். வாழ்க்கையில் என்ன ஆகும்னா, அடிக்ஷன் இந்த விடுபடுறது ஈஸியான விஷயம் கிடையாது. சச்சின் பாய் கூட நீங்கள் அவங்க கூட சொல்லுவாங்க, அடிக்ஷன் இந்த வெளியே வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த பழக்க வழக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும்ல, அது இழுக்கும். அப்போ இந்த ஒரு ஃபைட்டு நமக்குள்ளே நடக்கும். அப்போது என்ன ஆகணும், சின்ன சின்ன வெற்றி கிடைக்கும், அதை என்ன பண்ணிடணும் இல்லை, அதில் குழந்தையாயிடணும். அந்த நேரத்தில் குழந்தையா என்ன பண்ணிடணும், செலிப்ரேட். அப்போ என்ன ஆகும், நமக்குள்ள கூட கான்ஃபிடென்ஸ் வரும்ல. அதுக்குள்ளே வேறு என்னன்னா, நமக்குள்ள ஹாப்பினஸ் தானாகவே கொண்டு வரணும். தானாகவே எப்படி கொண்டு வர முடியும், நன்றி உணர்வு. வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, அதை பற்றி நன்றி உணர்வு வேணும். இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாருமே எனக்கு தப்பு தான் பண்ணுறது, எனக்கு மட்டும் இப்படி தான், என்னை மட்டும் கவனிக்க மாட்டேன், எவ்வளோ கவனித்தாலும் மறந்துடும். மனிதன் நாம் என்ன பண்ணுறதோ அது மறந்துட்டு இருக்கும், மற்றவங்க நமக்காக என்ன பண்ணுறதும் ஈஸியாக மறந்துடும். ஆனால் அதை என்ன பண்ணோம், நன்றி உணர்வு. சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாலும் கூட என்ன பண்ணோம், அதை பற்றி நம்ம நன்றி தேங்க்ஸ் சொல்லிடணும். இல்லைன்னா மனதால் சொல்லிடணும், இன்றைக்கி நல்ல சாப்பாடு உணவு முன்னாடி கிடச்சிருக்கு, பண்ணக்கூடிய கிடைக்க போகுது டின்னர், நம்ம சரோஜா சிஸ்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸு உள்ளுக்குள்ளே வரணும் இல்லை.
சாப்பிட்டு அப்படியே போகக்கூடாது. யார் நமக்கு கொடுத்ததோ ஜான் சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே செஷன் எல்லாம். சிஸ்டருக்கு கூட நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். மதன் பாய் இதெல்லாமே நிறைய முயற்சி இதுக்காக பண்ணியிருக்காங்க. மதன் பாய்க்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி உணர்வு வேணும்ல. சிலர் என்ன பண்ணால் அது கூட எழுதி வைக்கலாம், என்னெல்லாம் இன்றைக்கி என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நமக்குள்ள வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதுக்கு பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். பாபா தேங்க்ஸ். அடுத்தது இது ரொம்பவும் அதிகமாக போவதில்லை டைமுக்கு, இதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக நம்ம அடிக்ஷனுக்கு போகாமல் இருக்கும்போது ஒரு ரிலாப்ஸுங்கிற சுச்சுவேஷன் வரும். ரிலாப்ஸுன்னா ஒரு நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கும், 2 நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கும், 3 நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கும். அப்போ மனதுக்குள்ளே ஒரு ஃபைட்டு நடக்கும் இல்லை. என்னென்னா அதிகமாக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த வெளி உலகத்தில் சப்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதை புதுசான பாபாவோட அன்பில் அதை சேஞ்ச் பண்ணதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்காக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியாது. இப்போ ரிலாப்ஸு கூட ஃபஸ்ட் என்ன இமோஷனலாக வரும், ஏதாவது ஸ்ட்ரெஸ் வரும், அதெல்லாம் வரும். அப்போ எல்லாம் என்ன ஆகும், மீண்டும் திருப்பி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இமோஷனல் வரும், மென்டல் தாட்ஸ் வரும், நமக்கு யூஸ் பண்ணோம் ஒரு ஃபைட்டு நடக்கும், யூஸ் பண்ணலாமா. அப்போ ஃபைட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு வாட்டி பண்ணிடலாம், ஒரு வாட்டி யூஸ் பண்ணல. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ஃபைட்டு. தேர்டு தான் ஃபிசிக்கலி என்ன பண்ணிவிடுவாங்க, யூஸ் பண்ணிவிடுவாங்க. இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, பட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த பிரதர். இதில் கூட கீழே ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம ஒரு லைன் அவங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, அடிக்ஷன் என்ற விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்கள ஹெல்ப் எடுக்கணும் இல்லை. பாபா கூட சொல்லுவாங்க இல்லை, படவங்க ஹெல்ப் லேலோ, பெரியவங்கள்ட ஹெல்ப் எடுங்க, தப்பே கிடையாது. அது தப்பே கிடையாது என்ற விஷயம் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு சொல்லணும். கவுன்சிலிங்கிறது தப்பே கிடையாது, ஹெல்ப் எடுங்க. இப்போ அடுத்த பிக்சர். அடுத்ததான் நம்மளோட டாபிக் வருது இல்லை. லாஜிக்கலாக சொல்லணும், எதுக்கு மெடிடேஷன் கற்றுக்கணும், அடிக்ஷன் விடுவதுக்கு மெடிடேஷன் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணும், பலவிதமாக ஹெல்ப் பண்ணும். என்னென்னா அடிக்ஷனுக்கு நம்மளோட தாட்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் போகுதுன்னு அவேர் ஆகணும்ல. அதுக்கு என்ன வேணும், மெடிடேஷன் வேணும்ல. என்னெல்லாம் விஷயங்கள் நமக்குள்ளே போகுது, எல்லாம் சிந்தனைகள் போகுது, அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெடிடேஷன் வேணும். செகண்டரி வில் பவர் வேணும். அடிக்ஷனுக்கு நோ சொல்லணும், என்ன வேணும், வில் பவர் வேணும். அதற்கும் என்ன வேணும், மெடிடேஷன் வேணும் இல்லை. கிரேவிங் அதிகமாகுது, அது எதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இல்லை. அதிகமான ஆசை வேறு தாட்ஸை வேறு ஏதாவது விஷயங்களில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு என்ன வேணும், மெடிடேஷன் வேணும் இல்லை. அது நமக்கு தெளிவாக இந்த விஷயத்தில் இப்போ 1/2 ஹவரில் நிறைய அந்த விஷயங்கள் எடுத்தோம். பட்டு நம்ம எப்பொழுதுமே ஒரு பிளானோட போகணும். ஒரு 1/2 ஹவர்னால் 1/2 ஹவர் எப்படி எடுக்க போகுது. இப்போ நானும் கூட இந்த உட்காந்து யோசிச்சோ இந்த மாதிரிலாம் பேச போகுது. என்னோடய லாங்குவேஜ் கூட தமிழானதில் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. அப்போ நிறைய பிளான் பண்ணி என்ன பேசப்போ, இதுக்கப்புறம் இது பேச போகுது கரெக்டாக நம்ம பிளான் பண்ணலாம். என்ன ஆகும், 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ ராஜயோகம் எடுக்கலையே. நம்ம விஷயமே என்னது, மற்றவங்களுக்கு ராஜயோகம் சொல்லிக் கொடுக்குறதா விஷயம் இல்லை. அடிக்ஷன் எல்லாம் சரி, ஆனால் அடிக்ஷன் விட வரணும் கூட சக்தி எங்கேருந்து கிடைக்கும், மெடிடேஷன் ராஜயோகத்தில் தான் கிடைக்கும். நிறைய அவேர்னஸின் விஷயங்கள் சொன்னதுனாலும் பிரயோஜனம் கிடையாது இல்லை. அதுக்கு சக்தி வேணும் அவங்களுக்கு. அது எப்படி, மெடிடேஷன் தான். இமோஷனல் கண்ட்ரோலுக்கு கிடைக்கும், இது கிடைக்கும். இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கமாக உங்களுக்கு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்காது, நமக்கு டைம் இருக்காது, பட்டு சொல்லணும். அடுத்த இது பிரதர், இதுதான் நம்ம டாப்பிக்கில். எதுக்கு தெரிஞ்சுக்கணும், ஆத்மா பற்றி லாஜிக்கலாக இருக்கணும்ல. சும்மா நான் ஆத்மா சொன்ன போதுமா, தன்னை பற்றி தெரியணும், தன் மேலே கண்ட்ரோல் வரணும்ல, செல்ஃப் மாஸ்ட்ரி. இப்போ அடிக்ஷன் தான் என்னது, மற்ற விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. நமக்கு நம்ம கண்ட்ரோல் நம்ம மேலே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தன்னை பற்றி தெரியணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சின்ன ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, நல்ல ஒரு ஆக்டிவிட்டி நிறைய பண்ணியிருக்கோம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்,
இது என்னது? மொபைல். யாரோட மொபைல்? என்னோட மொபைல். என்னோட மொபைல் தானே. இது என்னது? கை. யாரோட கை? என்னோட கை இல்லை. இது என்னது? உடம்பு. யாரோட உடம்பு? பாடி. என்னோட உடம்பு. என்னோட தலை வலிக்குது, என்னோட உடம்பு வலி. அப்போது என்னுடையதுன்னு சொல்லது யார்? ஆத்மா. அப்படி சொன்னாலே அவங்கள ஆன்சர் சொல்லுவாங்க இல்லை. இது என்னுடையது, என்னோட கை, என்னுடைய உடம்பு, என்னுடைய இல்லை மொபைல். இப்போ இந்த என்னுடையதுன்னு சொல்லது யார்? இது மற்ற யாராவது வேணும், டைம் கிடச்சா வேணும்னா யாராவது முன்னாடி வர சொல்லிடலாம் இல்லை. இது 30 நிமிஷம்தான் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளே என்ன பண்ணிடணும்? காட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ என்னுடையதுன்னு சொல்லது யார்? நான் பீயிங் இல்லை, நான் ஆத்மா, நான் ஒரு எனர்ஜி அப்படிலாம் சொல்லலாம் இல்லை. அப்போது அடுத்த பிக்சர் இது கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அப்போ செல்ஃப் மாஸ்டரின்னு நான் சொல்லும்போது என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. நான் ஒரு ஆத்மா, எனக்குள்ள சக்திகள் என்னெல்லாம் இருக்குது? மைண்டு, இன்டலெக்டு இல்லை, மனம், புத்தி, சன்ஸ்கார். மனதில் எண்ணங்கள் வர்றது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது இல்லை. புத்தியில் என்ன ஆகுது? நிர்ணயம் பண்ணது இல்லை. மனது எண்ணங்கள் வர்றது, புத்தியில் நிர்ணயம் வர்றது, அது பண்ணது. அதுக்கப்புறம் என்னாகும்? அது ஒரு இம்ப்ரெஷன், பழக்க வழக்கமாகுது இல்லை. அந்த பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மீண்டும் என்ன ஆகும்? மனதில் எண்ணம் பண்ணும். அப்போ அவங்களுக்கு சொல்ல வேண்டாம்னா பழக்க வழக்கங்கள் ஏற்ற மாதிரி மனதில் எண்ணங்கள் வரும் இல்லை. அடிக்ஷன் கூட என்னது? பழக்க வழக்கத்துக்கு ஏற்ற எண்ணம் வரும். புத்தி என்ன பண்ணுவாங்க? அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபைட் இல்லை, புத்தியும் மைண்டும் தனக்கும் இல்லை. இப்போ புத்தியில் என்ன ஆகணும்? சக்திசாலி ஆகும்போது என்னாகும்? மனதை என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்? நான் ஆத்மா, நான் இந்த கர்மேந்திரியங்களுடைய எஜமானன். இப்படிப்பட்ட நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம்ல. வேறு நான் எப்படிப்பட்ட ஆத்மா? என்னோடய உண்மையான குவாலிட்டிஸ் என்னது? நான் உண்மையிலே அன்பானவன், நான் உண்மையான அமைதியானவன் இல்லை. அப்படிப்பட்ட உண்மையான குவாலிட்டிஸை கூட நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு அறிமுகம் கொடுக்கலாம் இல்லை. உண்மையான நம்மளோட குவாலிட்டிஸை தெரிஞ்சு போது என்னாகும்? நம்மளோட தவறான ஐடென்டிட்டிஸுக்கு நம்ம போகாமல் இருக்கும் இல்லை. உண்மையில் நான் யார்? உண்மையில் ஒரு தூய்மையான ஆத்மா. அதை அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம் அந்த நேரத்தில். ஓகே. அடுத்தது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பாபாவை அறிமுகம் கொடுக்கலான்னா, ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடாது. சிவபாபாவும் சொல்லக்கூடாது, இறைவன் சொல்லலாம்ல. இறைவன் சொல்லலாம், காடுன்னு சொல்லலாம், சுப்ரீம் சோர்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை. நம்ம ஆத்மாவுக்கு எனர்ஜி கிடைக்கணும்னா எங்கேருந்து கிடைக்கும்? சுப்ரீம் சோர்ஸ் கடவுள்னு சொல்லலாம். அங்கேருந்து எனர்ஜி எடுக்கணும்னு என்ன பண்ணோம்? நம்ம முன்னாடி கூட ஒரு விஷயத்த சொன்னோம்ல, இமோஷ்னல் டிபெண்டன்சி இல்லை. மனிதன் மேலே டிபெண்ட் ஆகுது. ஏதாவது விஷயங்கள் பேசணுன்னா மனிதனை டிபெண்ட் பண்ண இருக்குது. எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, பேசுறதுக்கு யாராவது வேணும் இல்லை. அப்போது அந்த விஷயத்துக்கெல்லாம் பேசுறதுக்கு, இமோஷ்னலாக ஷேர் பண்ணதுக்கு யாராவது வேணும். உண்மையில் யார் இருப்பாங்க எப்பொழுதுமே அவைலபிளாக? இறைவன் தான் இல்லை. எப்பொழுதுமே நம்ம டிபெண்டபிளாக இருக்கக்கூடியவங்க யார்? இறைவன் தான். எப்பொழுதுமே நமக்கு டைம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவங்க யார்? இறைவன் தான். சொல்லலாம்ல, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுளோட பேச தெரியணும். அப்போ நல்லாகவே இந்த ராஜயோகா இந்த விஷயத்தை நம்ம அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண வைக்கணும்? மெடிடேஷன். கொஞ்சம் நேரமாவது மெடிடேஷன் பண்ண வைக்கணும் இல்லை. மெடிடேஷன் பண்ணும்போது கூட நான் ஆத்மான்னு சொல்லலாம். ஆத்மாலாம் சொல்லும்போது கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். கொஞ்சம் நேரம் ப்ரீத்திங் பண்ணல. அவங்கள்ட நான் அமைதியான ஆத்மா, இப்போ ப்ரீத் இன் பீஸ், ப்ரீத் அவுட் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன மெடிடேஷன் ப்ராக்டிஸ் நம்ம கற்றுக்கிட்டு போகலாம். ஓகே. இப்போது இது ஒரு 1 ஹவராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை முழுசாக? ஓகே. இது என்ன பண்ணோம்? ½ an hour எடுக்கணும் இல்லை. இப்போ எல்லா பிக்சர்ஸும் நம்ம இந்த மாதிரி டிஜி வைஷ்ணவ் கொலையில் நம்ம கொண்டு போக மாட்டேன். இருந்தால் நிறைய 40 பேர் இருக்குது. அவ்வளோ பிக்சர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது? பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. அப்போ கொஞ்சம் செலக்டடான பிக்சர்ஸ் தான் நம்ம கொண்டு போக போகுது. அதில் பிரதர் அந்த செகண்ட் பிக்சர் எடுக்கலாம். அந்த இது இருக்கா பிரதர் ஷாம்பாய்?
நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லை. செகண்ட் பிக்சர் எடுக்கலாம் பிரதர். தேர்டு இந்த பிக்சர் நமக்கு முக்கியமான பிக்சரில் பழக்க வழக்கம்தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை. நம்ம எக்ஸ்பிளைன் எல்லாமே பண்ணது இதில் பழக்க வழக்கம்தான். அப்போ இந்த பிக்சர் நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த பிரதர், இதுவும் ரொம்ப முக்கியமான பிக்சர்ஸ். அப்போ தான் அவங்களுக்கு என்ன தெரியும்னா எப்படி ஸ்டேஜ் ஆகுது, அடிக்ட் ஆகுதுன்னு நமக்கு அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது பிரதர், அடுத்து இது நல்ல பிக்சர் தான், ஆனால் இதெல்லாம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு இல்லை. அடுத்தது பிரதர், அடுத்தது இது கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணால்தான் கரெக்டாக இருக்கும் இல்லை. இவங்க எங்கேயாவது பிரம்மகுமாரிகள் வந்திருக்காங்க, ஒயிட் எல்லாம் போட்டு லாஜிக்கலாக பேச மாட்டெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகே தெரிஞ்சுதான் பேசுகிறாங்க. அப்படி இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஈஸி தானே இதெல்லாம். இந்த 2-3 பிக்சர் ஒன்றோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், 3 பிக்சர் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம ராஜயோகா பிக்சர் செட்டு நிறைய பிரதர் கூட நிறைய இடங்கள் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம கையில் இருக்கும். அது பிரிண்ட் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த 3 மட்டும் நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம கொண்டு போவோம். அப்போது என்ன பண்ணோம்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லை அடிக்ஷன் என்னது, அடிக்ஷனோட இம்பேக்ட் இல்லை, அது சொல்லி முடிச்சிடணும். 15 மினிட்ஸில் என்ன பண்ணிடணும், சொல்யூஷன் கொடுக்கணும். சொல்யூஷனில் ராஜயோகம் பண்ணணும், இது பண்ணணும். 5 மினிட்ஸில் லாஸ்ட்டில் மெடிடேஷனும் பண்ண வைக்கணும். இப்போ நிறைய பேர் எக்ஸிபிஷன்ஸ் எடுக்கும்ல, எக்ஸிபிஷன் தான் நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது இல்லை, குறைவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு விஷயத்தை ரொம்ப குறைவாகதும் அதிகமாகதும் பேசுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயம் மட்டும் சொல்லிட்டுமா ஒரு 5 மினிட்ஸில் நான் முன்னாடி போங்க பிரதர். ஃபஸ்ட்டிலே போங்க. ஃபாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷத்துலேயே ஒரு பிக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன எவ்வளோ அது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். வீட்டில் இருந்தேன் நான் கூட இங்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், நிறைய எடுத்ததுக்கு அப்புறம். ஓகே, அடுத்தது பிரதர், அடுத்த பிக்சர். இப்போ இதில் என்ன பண்ணோம், எக்ஸிபிஷன் தான் இந்த பிக்சர் தான் அதிகமாக இருக்குல்ல. இதில் என்ன பண்ணோம், வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லானது என்ன பண்ணோம், பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லை, நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்குது, நம்மளோட செயல்கள் நல்லா இருக்கணும்ல. இப்போ நம்மளோட செயல்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, பழக்க வழக்கத்துக்கு ஆதாரமாக இருக்குதுன்னா நம்மளோட செயல்கள் இருக்குல்ல. அப்போது நம்ம பழக்க வழக்கம்தான் வாழ்க்கையில் சக்ஸஸுக்கே ஆதாரம் சொல்லலாம். அடுத்த பிக்சர், இந்த பிக்சரை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மினிட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஒரு விஷயம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு தாட்டு வரும். அந்த தாட்டு வந்தால் என்ன ஆகும், அதுக்கப்புறம் செயல்கள் ஆகும். செயல்கள் ரிப்பீட் ஆனால் பழக்க வழக்கங்கள் ஆகும் இல்லை. பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி மீண்டும் எண்ணம் வரும் இல்லை. அப்போ அடிக்ஷன் தான் என்னது, ஒரு தீய பழக்க வழக்கம். தீய பழக்க வழக்கம் அதில் வித்தியாசத்து கூட சொல்லிடலாம். எது நம்ம அடிமையாக்குதோ அப்படிப்பட்ட தீய வழக்க வழக்கம் இல்லை. சில பொருட்களுக்கோ அப்படி கொஞ்சம் அது கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது சொல்லாலும் ஓகே தான் தீய வழக்க வழக்கம். எது எந்த விஷயங்கள் நம்ம அடிமையாக்குதோ அப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்கள். தட்ஸ் இட். அடுத்தது இது ஈஸியாக நம்ம அடிக்ஷனுக்கு காரணம் என்னது, அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, யாராவது நமக்கு சொல்லுவாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சோதித்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. அப்போவும் கூட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க, அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையும் சக்ஸஸ் இது மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக அதில் என்ன ஆகும், அடிக்டட் ஆகிடும். அடுத்தது அதில் ஒரு கேள்வி நம்ம எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு இங்கே கேட்கணும், எந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் நீங்கள் அடிக்ஷன் வெளியே வர்றது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இல்லை, நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் போனால் அவங்க சொல்லிவிடுவாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் காலேஜிலெல்லாம் போனால் மெச்சூரிட்டி போக போக அவங்கள்ட்ட வேறு இடத்துல யூஸ் ஆகலாம். இப்போ ஒரு பிஎட் காலேஜில் போனோம், எப்படி இருந்தாலுமே டல்லாக இருக்காங்க. அதுதான். ஓகே, அடுத்தது ஓகே. இது கூட என்ன பண்ணலாம், நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது என்னாகும், தீய பழக்க வழக்கங்களும் நம்ம பின்னாடி இழுக்கும் இல்லை, அது நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம என்னாகும், முன்னாடி போக முடியாது இல்லை.
வாழ்க்கையில் முக்கியமான என்ன விஷயங்கள் இருக்குது? 3 விஷயங்கள் தான் வேணும். ஹெல்த்து, வெல்த், ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. 3மே அடிக்ஷன் மூலமாக என்னாகும்? இல்லாமல் போகும். அப்போ என்னாகும்? ப்ரோக்ரஸ் பண்ண முடியாமல் இருக்கும். செகண்ட், அடுத்தது இது வேணாம் ஈஸியாக சொல்லலாம், இது வேணால் விட்டுடலாம். என்னென்னா அடிக்ஷனுக்கு காரணம் என்னன்னா ஹார்மோன் இல்லை, என்ன ஹார்மோன்? டோபமைன் இல்லை. டோபமைன் ஹார்மோன் தான் அதிகமாக சுரக்கிறதுனால தான் என்ன ஆகுது? அதன் மேலே அடிக்ட் ஆகுது. போக போக என்னாகும்? நம்ம சென்சிட்டிவிட்டி கம்மியாகும்ல. அந்த அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு இன்னைக்கு கன்சியூம் பண்ணியிருந்தோம் அதுக்கு அதிகமாக நமக்கு தேவை இருக்கும். அப்போ பிரெயினுக்கு என்னாகும்? அதிகமாக நம்ம இந்த விஷயத்தை நம்ம யூஸ் படுத்த வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ப்ளஷர் ட்ராப். இப்படி அதிகமாக இந்த மாதிரி டோபமைன் சுரக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு என்னாகும்? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது கம்மியாக சுரக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு என்னாகும்? இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். பிரெயினோட ஷேப்பே அப்படி மாறும். அப்படி சொல்லிடலாம். அடுத்தது இது கூட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது. ஓகே, ஒரு நிமிஷத்தில் ட்ரிகர் என்னது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரிகருக்கு ஏற்ற மாதிரி கிரேவிங் வரும். கிரேவிக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எல்லாமே என்ன பண்ணோம்? அதுக்கு என்ன பண்ணோம்னா நிறைய வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் போனோம். அங்கே போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாங்க, நமக்கே திருப்தி இல்லாமல் இருக்கும். மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாங்க, நமக்கே திருப்தி இல்லாமல் இருக்கும். மீண்டும் எக்ஸ்பிளைன், அப்படியே 5-10 நிமிஷம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும். அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் என்னதுன்னா நமக்கே திருப்தி இல்லாமல் இருக்கிறதுனால தான். அது கூட ஒரு அடிக்ஷன் தான். அடுத்து இது வேணும் தான் விட்டுடலாம். அடுத்து இது கூட சொல்லிடலாம்ல. என்ன ஆகுது? ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும் நம்ம இல்லை. அதனால என்னாகும்? அந்த விஷயங்கள் நம்ம இழுக்குது. அப்போ என்னாகும்? ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும். கீழே கூட அடுத்த பிரதர் ஓவர்லோடு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது குழந்தைகளுக்கு. ஓவர் திங்கிங் நிறைய பெரிய பிரச்சனை. இப்போது எல்லாருக்குமே ஓவர் திங்கிங். அதிகமான தகவல் உள்ள போகும் என்னாகும்? அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கும் இல்லை. டிஜிட்டல் கலோரி கூட சொல்லலாம். அதிகமாக டிஜிட்டல் கலோரி உள்ள போட்டால் அதிகமாக யோசிக்கும் இல்லை. டிஜிட்டல் ஒபிசிட்டி சொல்லிடலாம் அவங்களுக்கு. அடுத்தது இது வேணால் விட்டுடலாம். இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் நார்மலாக. இப்போ இருக்க தூக்க மாத்திரைலாம் சாப்பிட்ருக்கு. என்னென்னா நிறைய பிக்சர்ஸ் இருக்கிறதுனால இதில் விடுது. நல்ல பிக்சர் தான் இது ஆக்சுவலி. என்னென்னா தூக்கத்துக்கு நிறைய இம்பேக்ட் ஆகாது தான் அது இல்லை. டோபமைன் என்ன ஆகுது? சப்ரஸ் ஆகுதுனால தூக்கம் கிடைக்காம போகுது. ப்ளூ ரைஸோட அது விஷயத்த என்ன ஆகுதுன்னா இது பார்த்து பார்த்து தான் தூங்கிட்டே இருக்குல்ல. அப்போ தான் என்ன ஆகுது? தூக்கம் வராமல் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய விஷயம் கூட இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அடிமையாகுது. கூட இப்போ நிறைய பேரோட பிரச்சனை அதுதான். ஃபேமிலிஸில் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு நிறைய காரணம் இதுதான். அடுத்த பிறகு டிப்ரெஷன் நடக்குது அதிகமாக. பட்டு நிறைய பிக்சர்ஸ் தேவை இருக்கிறதுனால நம்ம ஆல்மோஸ்ட் இதெல்லாமே கட் பண்ணி சொல்லிடலாம் நம்ம டிப்ரெஷனுங்கிறது. அடுத்து இது நம்ம சொல்யூஷன்லேயே எப்போதுமே இது கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் மாற்றி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிக்சர்ஸும் இது கூட வித்தியாசம் இருக்குது. என்னென்னா எப்பொழுதுமே ஆரம்பம் என்னது? நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் தான். அக்செப்ட் பண்ணோம்ல இல்லை. அடிக்ஷன் தான் ஒரு ஜெயில். வித்தவுட் கில்ட்டு. அதுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? கில்ட் இருக்கக்கூடாது. கில்ட் என்னன்னா இந்த மனதை என்ன பண்ண வீக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? வெளியே வர. அதனால்தான் யார் நிறைய போதைப் பொருட்களுக்கு அடிமையாகதோ அவங்கள நிறைய திட்டுவாங்க. சொசைட்டி அவங்கள என்ன பண்ணிவிடுவாங்க? அவங்கள கீழே. ஆனால் அவங்கள பிரச்சனை என்னது? வெளியே வர முடியாமல் இருக்குது, சக்தியே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவாங்க? ஹேமர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கில்ட் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால்தான் அவங்க வெளியே வர முடியாமல் இருக்குது இல்லை. அடுத்தது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களே எடுக்கணும் சொல்லிடலாம். இதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம். பட் இதோட பிக்சர் நம்ம கொண்டு போக மாட்டேன். ஆனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இல்லை. இது கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஒன்றுன்னா இல்லை. எக்ஸிபிஷன் இருக்காது, பட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. அடுத்தது சே நோ டு அடிக்ஷன் இல்லை. இது முக்கியமாக அவங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்மளோட வில் பவர் அதிகப்படுத்தணும்னா தான் நோ சொல்லி பழகணும் இல்லை. வாழ்க்கையில் நோ சொல்வது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. அது ஒரு பழக்கம் வேணும். அது கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம முக்கியமாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அது ஸ்ட்ரெஸ் பண்ணோம்.
என்ன பண்ணணும், வாழ்க்கையில் நோ பண்ண பழகணும். எங்கே நோ பண்ணலையோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரிகர்ஸ் அதெல்லாம் வரதோ அதுக்கு இந்த ட்ரிகர்ஸில் நம்ம என்ன பண்ணோம், விலகி இருக்கணும்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பிரதர், இது முக்கியமான பிக்சர் இல்லை. அடிக்ஷன் வரணும்னு என்ன பண்ணோம், நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ சொல்யூஷனில் நமக்கு நிறைய டைம் கிடைக்கல. இன்னும் முக்கியமாக இந்த பிக்சர் சொன்னாலும் ஓகே, இப்போ சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுறதுக்கு இப்போ முடியல நம்மளால். அப்போ என்ன பண்ணலாம், அடிக்ஷன் நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாலும் ஓகே. ஓகே, அடுத்தது இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம் வேணும்னா. அடுத்தது நம்ம ராஜயோகா மெடிடேஷன் அப்புறம் சொல்லணும். அப்போ என்ன இது ஏன் சொல்கிறதுனா, எவ்வளோ கம்மியாக சொல்லணுமோ எவ்வளோ அதிகமாக சொல்லணும், அது யாருக்குள்ளே தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது இல்லை. 1 hour பேசணுன்னா அவங்கள இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், அதுவும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நிறைய கதைகள் சொல்லலாம் இல்லை, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம் இல்லை. என்னென்ன கதைகள் சொன்னால்தான் 1 hour அவங்கள என்ன பண்ண முடியும், என்கேஜ் பண்ண முடியும். இல்லை குறைவான டைம் தான், டக்குன்னு மேட்டர் சொல்லி அடுத்தடுத்து போகணும். ஓகே,